ஹாய் மக்களே, வணக்கம். நான் பரமூஸ் ஃபேமிலி சேனல்லேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கி இந்த வாட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நாங்கள் மலையனூர் தங்குறோன்னு வேண்டிக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி மலையனூர் கிளம்புறோம். நான், எங்கள் வீட்டுக்காரர், என் பையன் எல்லாருமே கும்பலாக கிளம்புறோம். இன்றைக்கி நைட்டு போய் மலையனூரில் தங்கிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதை பற்றி தான் உங்களுக்கு வரும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பரமு சேனல்லேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன். நைட்டு நாங்கள் இங்கே தங்கணும். பயங்கர கொசுக்கடி, எங்களால் படுக்கவே முடியல. கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோம். கோவிலில் படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கார்லேயே கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோம். வர வழியில் கலர் கோலமாவு வாங்கினேன். அதுவும் நான் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். இங்கே நைட் படுத்தோடனே செம்மையாக கொசுக்கடின்றதுனால நாங்கள் காரில் படுத்து தூங்கியாச்சு. இப்போ பாத்ரூம் போயிட்டு 30 ரூபாயா இங்கே பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் சாமி பார்க்கலாம். உள்ள வீடியோ அலோடு கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். வாங்க போய் சாமியை பார்த்துட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். டைம் என்ன ஆகுது? இப்போ டைம் 4:30 மணி இருக்கும். நான் கரெக்டாக 4:30 மணி ஆகுது. நாங்கள் ஏந்து குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். சாமி பார்க்க க்யூவில் போய் நிற்க போகிறோம். வாங்க, நாங்கள் இப்போ கோயில் உள்ளே போக போகிறோம். எனக்கு கனகாம்பரப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு எங்கள் வீட்டுக்கார கனகாம்பரப்பூ வாங்கி கொடுத்தாரு, நான் வச்சுருக்கேன். வாங்க மக்களே, இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். பொது வழியில் போயிட்டு அங்கே 100 ரூபா டோக்கன் இருக்குது. அதில் போய் நாங்கள் சாமி பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். செம்ம கூட்டம் இருக்குது. மருவத்தூர் கூட்டம் இல்லை இது, நல்ல செம்ம கூட்டம் இருக்குது. ஆமாம், வாங்க போகலாம். என்னது 6 மணியா? அப்போ அது சும்மா அப்போ அது வரைக்கும் போயிட்டு அங்கே நிற்கணுமா? அங்கே 6 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு போகணும். யார் சொன்னா 6 மணி? அவன் சும்மா சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கமாக போனால் தான் தெரியும். வாங்க. நான் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேம்மா. நல்லா தரிசனம். நான் மூலஸ்தானத்துள்ளேயே போயிட்டு சாமியை பார்த்துட்டு மாலை எல்லாம் போட்டாங்க. நல்லா சாமி போட்டுட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டி இருக்கிறேன். நம்ம அடுத்த மாதமும் வருவோம். அடுத்த மாதமும் இதே நான் உங்களுக்கு போடுறேன். இது மேல்மலை அங்காளம்மன் கோவில், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். நாளன்னைக்கு அமாவாசை. நாளன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்றதுனால இன்றைக்கே வந்துருக்கோம் சாமி. அடுத்து எங்கே போக போகிறோம்? அடுத்து இதே ஊரில் புகழ்பெற்றது சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோவிலில் பைரவர் ஒன்று இருக்கிறாரு. அந்த சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். அந்த பைரவர்கிட்ட நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்காக நான் வேண்டியிருந்தேன். நான் சாமி கும்பிட்றேன், அழுதுகிட்டே வேண்டுறேன். என் பொண்ணுக்கு 2 கரு இதாகிடுச்சு. 3வது இந்த கரு நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நான் சாமி கும்பிட்றேன். சரி, பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் அபிஷேகத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்லு வச்சு ஃபோட்டோ பார்த்து செல்லு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். 2 தும்பி அந்த செல்லு மேலே உட்காந்துது. ஒரு குட்டி தும்பி, ஒரு பெரிய தும்பி உட்காந்துது. இந்த அதிசயத்தை அங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே பார்த்தாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டியிருக்கேன். அதுக்கு நடுவில் அப்படியே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்ததுனால எங்களால் வர முடியல. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் கண்டிப்பாக போய் அந்த கோவிலுக்கு கொண்டு போய் இப்போ அந்த கோவிலுக்கு போகிறேன். வாங்க அந்த கோவிலை காட்டுறோம். நாங்கள் மலையனூர் போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு தங்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதியம் சமையல் பண்ண போகிறோம். ஓகே, பாய் எல்லாருக்கும்.